இப்போது யாழ்னு இருந்துட்டு நம்ம இனியா கிட்ட மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து கேட்டுட்டாங்க. அதை கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா தான் சொல்லி ஆகணும். இதுக்கு நடுவில் இப்போது இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இளங்கோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யாழினி வந்து சொல்கிறாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு இளங்கோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நம்மளோட கனவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சே போச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக உயிரோடு இருக்கணும், இனியாக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் கேட்டேன், ஆனால் அவள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் இருக்கா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு யோசனையும் தோண மாட்டேங்குது, பேசாமல் செத்துடலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இளங்கோ கிட்ட பயங்கரமாக கதறி எழுதிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இனியா இருந்துட்டு உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஏன்னா இது வந்து அதாவது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆயிருந்துச்சு நம்ம இனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பமாகி அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்னி இருந்து அதாவது இனியா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட கூட சொல்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் விக்ரம் கிட்ட கேட்டாச்சும் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கும்போது தான் இங்கே இவ்வளோ பெரிய ட்ராமா நடந்துட்டுருக்கு. அதாவது ட்ராமா அப்படின்றத விட நம்ம யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு நம்ம இனியா என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாழ்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்தோடு உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இனியா கிட்ட இப்படி கேட்ட உடனே அதாவது இவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்ததுக்கு அப்புறமா இப்போது நம்ம இனியாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இனியா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த குழந்தைய பெற்றுக்கலாம், அதுலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு குழந்தை இல்லை, அதாவது யாழ்னியால் இந்த ஒரு குழந்தைய விட்டால் வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இனியாவுக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாழ்னி இருந்துட்டு இப்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா உன் குழந்தைய எனக்கு கொடுப்பியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறைஞ்சி போனதுக்கான காரணமே இன்னும் விக்ரம் கிட்டேயும் யார்கிட்டையுமே சொல்லலை அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்பாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட சொல்லியிருந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவார் அவர். அந்த ஒரு காரணத்தினால தான் சைலண்ட்டாக உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. இளங்கோ வந்ததுக்கப்புறமா யாழ்னியோட பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறேன், நீங்கள் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தைய பெற்றுக் கொடுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதற ஆரம்பிச்சுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுக்கு பயங்கரமாக நடிச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இளங்கோ இருந்துக்கிட்டு அப்படியே கதறி எழுதிட்டுருக்காரு, என்ன யாழ்னி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நம்ம இனியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், ஆனால் அவள் பதிலே சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க யாழ்னி நீ, உனக்கு வந்து எப்படி குழந்தையோ அதே மாதிரி தான் அவளுக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இளங்கோ கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னக்கா நான் அதாவது இப்போ நான் வந்து இப்போ என்னோட வயிற்றில் இருக்க குழந்தைய உனக்கு நான் பெற்று கொடுக்கணும் அவ்வளோதானே, இது சத்தியம்டா, உனக்கு நான் பெற்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி இப்போது நம்ம இனியாவோட குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னிக்கு கொடுக்கறதுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் விக்ரமுக்கு தெரியும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.